ஜனனி, நான் அதுக்குள்ள தூங்க போறேன். என்ன வேணும்? உனக்கு வேற என்னெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் சொல்ல வேண்டாமா? சிவா, இதுவே என் ஆயுசுக்கும் போதும். விட்டுருங்க சிவா. பொய் சொல்லாத. என்கிட்ட மறைக்கிற நீ. என்ன சிவா, உண்மையாவே எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு இதுவே போதும். டைரி எடுத்து பார்க்கவா? கடவுளே, ப்ளீஸ் சிவா, டைரி எல்லாம் இப்ப எடுத்துறாதீங்க. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு நிஜமாவே தூக்கம் வருது. நாம தூங்கலாமே. உனக்காக நான் ஒரு தூக்கத்தை கூட விட்டு கொடுக்க மாட்டேனா? சொல்லு, உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. எதுவும் வேண்டாம். சரி, உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க. எனக்கா? சொல்லுங்க. கேட்டா தருவியா? தரேன். ஐய், நிஜமா தருவியா? தப்பா எதுவும் கேட்க கூடாது. கேட்டா தருவியா? அப்படி நான் மட்டும் சொல்றேன். முயற்சி பண்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும். உன்னால முடிஞ்சதுதான். கஷ்டப்படுத்த மாட்டேன். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். கடை கடை கண்ணாலே ரசித்தேனே கவின் போது. ஜனனி, நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? சொல்லுங்க. என் பழைய ஞாபகம்லாம் வேணும் ஜனனி. ஆமா ஜனனி, உனக்கு மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். நீ நினைச்சா என்னோட பழைய ஞாபகத்தெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியும். ப்ளீஸ் சொல்லு ஜனனி, எனக்கு அந்த ஞாபகம்லாம் வேணும். அதுலதான் நம்மளோட காதலே ஒளிஞ்சிருக்கு. அதை நான் யோசிச்சு பார்க்க முயற்சி பண்றேன். ஆனா என்னால அதை வெளியே கொண்டு வர முடியல. உன்னால அது முடியும். நீ நினைச்சா அது முடியும். சொல்லு ப்ளீஸ். நமக்குள்ள நடந்த அந்த காதல், அந்த ஞாபகங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள், இதெல்லாம் எனக்கு வேணும். அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு உன்னால ஒரு வாய்ப்பு இருக்கு. நடந்ததெல்லாம் நீ திரும்ப சொல்லணும். சொல்லுவியா ஜனனி? சொல்லு ஜனனி. சொல்றேன். இப்போ போய் படுங்க. நான் கேட்டது என்னாச்சு? என்ன கேட்ட? என்ன கேட்டேனா? அதுக்குள்ள மறந்து போச்சா? நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்ப. அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? என்ன வேணும்னு சொல்லு. சும்மா நடிக்காதீங்க. இவளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? கண்டுக்காம விட்டுட்டா தானா அடங்கிருவா. அப்படிதானே நினைக்கிறீங்க? நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? என்ன நக்கல் பண்றீங்களா? பேச்ச மாத்தாதீங்க. இவ என்ன பொண்டாட்டியா? இவளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருங்க, நான் தெளிவா சொன்னேன். நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேன்னு. எனக்கு அந்த பேங்க் லாக்கர்ல இருக்கிற நகையை மட்டும் கொடுத்துருங்க. இது பாரு, அந்த நகையெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. உறுதியாதான் சொல்றீங்களா? ஆமா, அது உனக்கு தர முடியாது. ஏன்னா அது ஏன் நகை இல்ல, அதுல எங்க 3 தலைமுறை சேர்ந்த நகை இருக்கு. புரியுதா? கேட்ட உடனே தூக்கி தரக்கூடிய விஷயம் கிடையாது. அது எங்க குடும்பத்தோட பாரம்பரியம், எங்க குடும்பத்தோட கௌரவம். அக்கா கேட்டியா? மாமாவோட குடும்பம், சொத்து, பரம்பரை எதுவுமே நீ இல்லையா?
உன் கூடலாம் நடத்துறது குடும்பமே இல்லையா, அதான் கிளியரா சொல்லிட்டார. இப்ப என்னக்கா பண்ண போற? தாசு, விவரம் புரியாம பேசாத. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. இப்ப எது கோவப்படுறீங்க? இப்ப கூட அந்த வீடு தானே உங்க வீடுன்னு சொல்றீங்க மாமா. நாங்க கேள்வி கேட்க மாட்டோமா? இது உங்க வீடு இல்லையா? டேய், தேவையில்லாம குறுக்க பேசாத. நீ இங்க இருந்து போ, நான் பேசிக்கிறேன். சும்மா திட்டாதீங்க. திட்டினா மட்டும் சரியாயிடுமா? மேகலை கேட்கறத நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது பாருங்க, திருப்பி திருப்பி எதையா பேசி என்ன குத்து கொள்ளாதீங்க. நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அது வெறும் நகை மட்டும் இல்ல, அது என்னோடதும் இல்ல, அது எங்க 3 தலைமுறையோட கௌரவம். என்ன பெரிய கௌரவம்? உங்க ஆளுங்களுக்கு மட்டும்தான் இருக்கா கௌரவம்? ஏன் எங்களுக்கெல்லாம் கௌரவம் இருக்க கூடாதா? என்ன சாகும்போது நகையை கொண்டுட்டா போறீங்க? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் நீங்க அதை எனக்கு தரக்கூடாது? இது பாரு, எனக்கு அதை பத்தி பேசுறதுல விருப்பம் இல்ல. வேற ஏதாவது கேளு, நான் தரேன். வேற என்ன தர போறீங்க? இதை விட வேற என்ன தந்துட முடியும்? எனக்கு அந்த லாக்கர்ல இருக்கிற நகை தான் வேணும். வேற பேச்சு பேசக்கூடாது. அதையே சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அப்பா அன்னைக்கு நீங்க சத்தியம் பண்ணீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? லாக்கர்ல இருக்கிற நகையை தர முடியுமா முடியாதா? எனக்கு 2ல ஒரு பதில சொல்லுங்க. இது பாரு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அந்த நகையை என்னால தொட முடியாது. முடியும், உங்களால எனக்கு தர முடியும். நீங்க எனக்கு அதை தந்துதான் ஆகணும். தரலன்னு வச்சுக்கோங்க,